ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோஸோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் சண்டே மார்னிங். இதை யார் எழுதியிருக்காங்க இந்த ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவிதா சிங் இவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த ப்ரோஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான அனுபவத்தை தான் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாமா என்ன நடந்தது அப்படின்னு. சவிதா சின்ன குழந்தையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பாட்னாவில் போஸ்டிங் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது பார்த்திங்கன்னா டெல்லி. இப்போ டெல்லியிலேருந்து பாட்னாக்கு எல்லாரும் போகிறாங்க. சவிதா, அவங்க அப்பா, அவங்களோட பிரதர் எல்லாருமே போகிறாங்க. பாட்னா போனதும் சவிதாவும் சவிதாவோட பிரதரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சரி இந்த சிட்டியை சுற்றி பார்க்கலாம், இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த டைமுக்கு போகிறாங்க தெரியுமா? ஏர்லி மார்னிங்கே போகிறாங்க, ரொம்ப சீக்கிரமாக. அந்த டைமில் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள்? யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் அங்கங்கே இருக்காங்க. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ரோடோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல்லாக மரம், அப்படியே ரொம்ப நிழலாம் அந்த இடமே இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் அங்கே எந்த பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்லாம் எதுவுமே இல்லை. இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆக்ரான்ற ஒரு பிளேஸில் தாஜ்மஹால் இருக்கும், ஒரு நினைவு சின்னம், உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரியான எந்த ஒரு நினைவு சின்னமுமே அங்கெல்லாம் இல்லை, ஒரே மரம் மட்டும்தான் இருந்தது. அந்த மரத்தெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சவிதாவும் சவிதாவோட பிரதரும் ஒரு ½ மேலே சைக்கிள் ஓட்டிட்டாங்க. ஆனால் சவிதாவோட பிரதருக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் சவிதா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வா நம்ம ரேஸ் வச்சுக்கலாம், அந்த கார்னர் வரைக்கும் நீ நானும் ரேஸ் வச்சுக்கலாம், யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி யாராவது நம்ம 2 பேரில் யார் தோத்துடுறோமோ அவங்க ஜெயிச்சவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லிட்டு 2 பேரும் ரேஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ரேஸ் வச்சுக்கிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய டைம் ரேஸ் வச்சு விளையாடி இருக்காங்க. ஆனால் எல்லா தடவையுமே சவிதாவோட பிரதர் தான் வின் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, அந்த வின் பண்ணதை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நாள் ஃபுல்லாக. இந்த மாதிரி யாராவது நம்ம கூட ரேஸ்க்கு நம்மளை விட்டுட்டு அவங்களே வின் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம அவங்க கூட ரேஸ்க்கு போவோமா என்ன? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போவீங்களா? ஆனால் சவிதா இந்த சண்டேவும் ரேஸ்க்கு ஓகே சொல்லிட்டு போகிறான். ஆனால் இந்த தடவை சவிதாவுக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக அவளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெடல் பண்ணிட்டு போகிறாள். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுல அவளோட காலும் வலி எடுத்துக்கிச்சு. அவள் போட்டிருக்க பாவாடெல்லாம் காற்றுல பறந்து அவள் மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு பறக்குது. அது மட்டும் இல்லை, அவள் போகிற வேகத்தில் சைடில் மரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவள் கண்ணுக்கே தெரியல, பிளர்ராக தான் தெரியுது. ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எதுவுமே சரியாக தெரியவும் இல்லை. அவள் முடியெல்லாம் பின்புறம் அப்படியே பறந்துட்டு போகுது. அவளால் மூச்சு கூட விட முடியல. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாளே, கொஞ்சமாவது ஏதாவது அவங்க அண்ணனை பீட் பண்ணிட்டாலான்னு பார்க்கலான்னு பார்த்தோம்னா அவங்க அண்ணா போகிற ஸ்பீடுக்கே சவிதா போகிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அண்ணாவே ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணாவை விட்டு முன்னாடி போயிட்டுருக்கா. கடைசியாக வின் பண்ணாலா இல்லையா அப்படின்றத நம்ம செக்ஷன் 2ல் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோஸை ஒரு முறை ரீட் பண்ணிடலாமா? மை ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா. On the first Sunday there, my brother and I decided to do a little exploring on our bikes. It was still very early in the morning and only a few people were about. The roads were good and the trees lining them were shady. There were no imposing buildings or monuments as there are in Delhi, from where we had just come. After cycling for about an hour, my brother got bored and said, "Come on, I will race you to the corner. The loser treats the other to a chocolate. Okay? Okay. 1, 2, 3, I said. And then we were off. This was not the first time we had raced. Only my brother had invariably beaten me and crowed about it for days. I was determined to win this time. I pedaled as fast as I could. My legs ached and my skirt blowed out, threatening to hit my face. The trees on either side of the road had become one green blur. My hair blew behind me and my lungs were bursting for air. Soon I drew level with my brother and then gradually I moved ahead. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் சின்ன வயசில் யார் கூட அதிகமாக ரேஸ் போயிருக்கீங்க அப்படின்றதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், சவிதாவும் சவிதாவோட பிரதரும் ரேஸ் போனாங்களே, அது எந்த நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். See you all in the next video. Until then, bye.